ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம நவம்பர் மாத பொது பலன்கள் திருக்கணித முறைப்படி பார்ப்போம். இப்ப சனி பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா மீனத்துல. சனி பகவான் மீனத்துல புரட்டாதி நாலாம் பாகத்துல, அதாவது வக்ர நிலையில இருக்கிறாரு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் குரு குரு உச்சமா இருக்கிறாரு கடகத்துல. குரு உச்சமடைகிறாரு, உச்சமா இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு கேதுக்கள், ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி சூரியன் 15 நாள் துலாம்லையும், மீதி 15 நாள் விருச்சக ராசியில குருவோட பார்வையிலும் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் 30 நாளும் விருச்சகத்துலதான் இருப்பாரு, விருச்சக வீட்டுல இருப்பாரு. அதே மாதிரி சுக்கிரன் மாதத்துல முதல் 2 நாள் மட்டும் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 24 நாள் தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில 24 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் 4 நாள் விருச்சகத்துல இருப்பாரு. புதன் 24 நாள் பிற்பகுதி 24 நாள் புதன் விருச்சகத்திலையும், ஒரு 6 நாள் ஆரம்பத்துல ஒரு 6 நாள் மட்டும் வக்ர நிலையில துலாம் வீட்டுல இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்தோட கிரக பலன்கள். கோச்சார ரீதியா துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான துல்லியமான பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ரிஷபராசி ராசி நாயகன் சுக்கிரன் இந்த மாதத்துல 2 நாள் மட்டும் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 24 நாள் ஆட்சி நிலையில, அதாவது மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம் சுக்கிரனுக்கு. துலாம் வீட்டுல 24 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் விருச்சக ராசியில இருப்பாரு. செவ்வாயோட சேர்ந்து பிருகுமங்கலம் யோகம்னு சொல்லுவோம். செவ்வாயோட சேர்றது, செவ்வாயும் சுக்கிரனை இணையிறது பிருகுமங்கல யோகம்னு சொல்லுவோம். அந்த யோகத்தோட உங்க ராசி நாயகன் இருப்பாரு. அதுவும் குரு பார்வையிலையும் பிருகமங்கல யோகத்திலையும் குரு பார்வையிலையும் இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்க தனி சிறப்பு. அதே மாதிரி உங்க ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால கோபங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா வர்றதுக்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்குது. அதனால கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள், உற்சாகங்கள் நிறைவா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல உச்சகுருவா இருக்கிறாரு. 3ஆம் இடம் தான் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம். முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானம். இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உண்டு. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம இருந்த ஆளுங்கள்லாம் இப்ப சுறுசுறுப்பா செயல்பட்டு அந்த எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பலிதமாகக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு நீங்களாவே உற்சாகப்படுத்திப்பீங்க. சரியா? அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் இருக்கிறதுனால தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தாய் வழி உறவுகள் அவங்க மூலியமா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அதை விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் 4ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதனால இந்த காலகட்டத்துல வீடு வாகனம் கொஞ்சம் கவனமா வாங்குங்க. வீடு வாங்கணும் அப்படின்னா பத்திரம்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பாருங்க. ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையா, அதாவது 1க்கு 2 முறை கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ஒரு 2 நாள் மட்டும்தான் சுக்கிரன் நீச்ச நிலைமையில இருந்து சனியோட பார்வையில இருப்பாரு. அந்த ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் 24 நாள் உங்க ராசியிலே, அதாவது மூலத்திரிகோண வீடான துலாம் வீட்டுல, அதாவது ஸ்தான பலமா இருப்பாரு 6ஆம் வீட்டுல. அது 6ஆம் வீட்டுல இருக்கும்போது சுபக்கடன்லாம் உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அசுபக்கடன் வேறு, சுபக்கடன் வேறு. அசுபக்கடன்னா ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி இல்லாம சுபக்கடன்கள், ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு, இல்ல நல்ல துணிமணி நகை நட்டு வாங்குறதுக்கு, அந்த மாதிரி அமைப்புகள்ல சுபக்கடன்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
பெரியவங்களா இருந்தீங்கன்னா பசங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் இருக்கிறதுனால கலத்திர ஸ்தானத்துல இருக்கிறாரு. நண்பர்கள் ஸ்தானம், கலத்திர ஸ்தானம், தொழிற்துறை பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம். கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். இருந்தா நீங்க விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையை கொடுக்கும். நண்பர்கள், அப்புறம் தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நல்லாவே இருக்கும். செவ்வாய் இருக்கிறது ஒரு குறைதான். இருந்தாலும் அந்த குரு பார்க்குறாரு. அதனால கொஞ்சம் நன்மையா தான் இருக்கும். பெருசா பாதிப்புகள் இருக்காது. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கும். அது பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தன்மைகளா தான் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது இல்லையா? அதனால சரியாகக்கூடிய தன்மைகளா தான் இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் இயல்பா இருக்குது. இயல்பா இருக்குதுன்னா, ஆ கொஞ்சம் பயணங்களால், தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். திடீர் பணவரவு, தனவரவுலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம். 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். பாக்கியங்கள் உங்களுக்கு ஏதாவது திருமணம் ஆகலையா? திருமண பாக்கியங்கள் கொடுப்பாரு. குழந்தை ரொம்ப நாளா இல்லையா? குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரியான பாக்கியத்தெல்லாம் குரு 9ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால இந்தந்த பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்துல இன்னும் ஒரு வருஷமா உங்க 9ஆம் பாவத்தை தான் பார்ப்பாரு. அதுவும் உச்சகுரம் இருந்து பார்க்கறதுனால தனி சிறப்பு தான் உங்களுக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தொழிலெல்லாம் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். பெரிய முதலீடு பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவான் லாபத்தை குறைக்கக்கூடிய தன்மைகளை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த குரு பார்வை, அந்த சனிக்கு அந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால குறைந்த லாபங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். சனி லாபத்தை தடுத்துட்டு இருப்பாரு. வர வேண்டிய லாபத்தை அப்படியே தடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த குருவோட பார்வை பட்டதுனால அந்த லாபத்தை தடுத்து வச்ச சனி கொஞ்சம் அவரு தகர்த்திருப்பாரு. இப்ப போன மாசம் வரைக்கும் ஒரு 50 ரூபா வந்ததுன்னா இப்ப 70 ரூபா, 80 ரூபா அந்த அளவுக்கு வரக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல செயல்படும். அதே மாதிரி 12ஆம் இடம். 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்தை சுக்கிரன் 24 நாள் உங்க 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டு, ரொம்ப நாளா வெளிநாட்டு போய் வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா போய் வரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்குது. அதே மாதிரி செலவுகள், சுப செலவுகள் செய்வீங்க. 12ஆம் இடம் செலவு. ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருந்தா கடன் கிடைக்குன்னு சொன்னேன்ல, கடன் கிடைச்சா தானே செலவு செய்ய முடியும். அதனால 12ஆம் இடத்துல சுப செலவு. சுப செலவு அதான் சொல்ல ஏற்கனவே நகை நட்டு வாங்குவீங்க. அதே மாதிரி பெரியவங்களா இருந்தா அவங்களோட குழந்தைகளுக்காக, திருமணத்திற்காக எங்கேயாவது கடன் எடுத்து அதை நல்லபடியா சுப செலவு பண்ண வேண்டிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நன்மையா இருக்கும். ஃபாரின் போயிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஃபாரின் போய் வரக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதையாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.